அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு DIML விலாக் தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் இது என்னோடய ஃபஸ்ட்டு DIML விலாகு. நான் முன்னாடியே ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் என்னோடய கார்டனில் என்ன வெஜ்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன், அந்த ஹார்வெஸ்ட் பண்ண வெஜ்ஜியை வச்சு என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மணி 5:30 ஆகுதுங்க. ஏர்லி மார்னிங் 5:30 ஆகுது. வால் கிளாக் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வால் கிளாக்கு கேமராவில். வீட்டில் கிட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறதுனால லைட்டு போடலைங்க. அடுத்ததாக நான் டீ தாங்க போட போகிறேன். பால் காய்ச்சிட்ருக்கேங்க டீ போடுறதுக்காகவும். அப்புறம் கிட்ஸு டீ குடிக்க மாட்டாங்க, பால் தான் குடிப்பாங்க. அது இஞ்சி டீ போடுறதுக்காக இஞ்சியை இடிச்சிட்ருக்கேங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இஞ்சி டீ தாங்க குடிப்போம் காலையில். அதனால இஞ்சி இடிச்சிட்ருக்கேன். வெல்லம் போட்ட டீ தாங்க நாங்கள் குடிப்போம். அதனால டீ டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போது டிகாஷன் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. டீக்காக சர்வ் பண்ணலாம். டீ டிகாஷனோட பால் கலந்து டீயை ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க. இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்காகவும் இஞ்சி டீ. என்னோடய கார்டனில் இருக்கிற இந்த பசலைக்கீரை கொடியை நிறைய தடவை உங்ககிட்ட நான் காட்டியிருக்கேங்க வீடியோவில், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். இப்போது இந்த கீரையை தான் நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். பசலைக்கீரையை வீட்டுக்கு பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. இதை தான் நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை சாப்பிட சொன்னாக்க கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி தோசை மாவில் இதை அரைச்சி நான் ஊற்றி தோசையாக செய்ய போகிறேன். அப்போ என்னோடய கிட்ஸ்லாம் சாப்பிட்டுடுறாங்க. கீரை கூட்டு பண்ணாக்க இந்த கீரையில் கூட்டு பண்ணால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த ஐடியா. கீரையை தண்டுலேருந்து தனியாக பறித்து வச்சுருக்கேங்க. கீரை மட்டும்தான் நமக்கு தேவை, அரைக்க போகிறோம். அதனால தண்டு தேவையில்லை. இந்த மாதிரி கீரை தண்டு தனியாக கீரை தனியாக பறித்து வச்சுக்கிட்ட பிறகு இந்த தண்டு தேவையில்லைன்னா நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஆனால் இது ஒரு பொரியல் மாதிரி கூட பண்ணலாம். தண்டை மட்டும் வச்சு கூட நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு 15 இலை எடுத்திருக்கேங்க. கீரையோட இலையை 1/2 கப்பு தோசை மாவு எடுத்திருக்கேன். இப்போது இலையை அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையை. அப்போ தான் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த கீரையிலேயே நிறைய வாட்டர் கண்டென்ட்டு இருக்கும். அரைச்சி வச்ச கீரை பேஸ்ட்டை இப்போ தோசை மாவோட மிக்ஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கும். கீரையை அரைச்சி வச்ச கீரையை தோசை மாவோட மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது நான் கீரைக்குன்னு தனியாக உப்புலாம் போடலை. தோசை மாவில் உள்ள உப்பே போதுங்க இதுக்கு. இந்த கீரையிலே உப்பும் இருக்கும். இப்போது தோசையாக ஊற்றியாச்சுங்க. இந்த கீரையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய நேரம் தோசையை வேக விடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக சுட்டு கொடுத்தாக்க கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருவாங்க. இந்த கீரை தோசையை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க, கீரையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போது நம்மளோட மொறு கீரை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோடய கிட்ஸ் இட்லி பொடி கூட நல்லா சாப்பிடுவாங்க இந்த தோசையை. தேங்காய் சட்னியும் இந்த தோசைக்கு நல்லா செட் ஆகுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸை எப்படி கீரை சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. பாய்.